ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அது எப்படின்னா, நாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு நாம் கொஞ்சம் மரியாதையாக பேசணும். அதை முதல்ல பெற்றோர்கள் அடுத்தது தாத்தா பாட்டி அத்தை இந்த மாதிரி இருக்கவங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப மரியாதையாக பேசணும். சரிங்களா? அது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்கள வச்சுக்கிட்டே அவங்க தவறுதெல்லாம் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப அந்த குழந்தை அதை கவனித்து திரும்ப அதே மாதிரியே பேசும். அப்படி இருக்கிற காலகட்டம் இது. அப்போ குழந்தைங்க இருக்கிறப்ப எதை பேசணுமோ அதை பேசணும். குழந்தைங்க இல்லாதப்ப நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்தது, குழந்தைங்கக்கிட்ட நாம் பேசுகிறப்ப மரியாதையாக பேசணும். நாம் பேசுகிறத வச்சு தான் குழந்தைங்க பேசுவாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுனாவே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தக்கா புக்கான்னு பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ பேசுகிறப்பயே அந்த பேச ஆரம்பிக்கிற கண்டிஷன்லேயே நாம் மரியாதையாக அவங்கக்கிட்ட பேசணும். வாங்க போங்கன்னு பேசணும், இல்லை வாமா போமா அப்படின்னு சொல்லணும், இல்லை செல்லம் தங்கம் பவுனு அப்படின்னு சொல்லி அன்பாக பாசமாக அந்த குழந்தைகிட்ட பேசணும். அதை விட்டுவிட்டு வா போ நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறப்பயே கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அதாவது எப்படின்னா, நல்லா படித்தவங்க, நல்ல நாலேஜ் தெரிஞ்சவங்க குழந்தைங்களாக இருக்கிறப்பயே அந்த குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், வளரையிலே அந்த பெற்றோர்கள் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேசி பழகுவாங்க. மெயின் சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதை விட்டுட்டு வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா சும்மா கெட்ட வார்த்தையில் சும்மா உருவி தள்ளிடுறது. உருவி தள்ளிட்டோம்னா என்ன பண்ணும், அந்த குழந்தை அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். நோட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா நீங்கள் திட்டுவீங்க. உடனே அது கோவம் வந்துருச்சுன்னா அதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க கெட்ட பேச்சு பேசுறதை கேட்டு ரசிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பான முறையில் முடிவு எடுக்காதீங்க. நாம் இப்போ பேச சொல்லி நம்ம நம்ம புள்ள வர்றான் இத்தினூண்டு இருக்கான் எப்படி, ஒரு சிலர் என்ன பண்ண கெட்ட பேச்சு பேச பார்த்து ரசித்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. முதல்ல வீட்டில் இருக்கவங்கள மரியாதையாக பேசுங்க. மரியாதையாக பேசுனீங்கன்னா தான் அது மரியாதையாக பேசும். அதை விட்டுட்டு நம்ம குழந்தை கெட்ட பேச்சு இப்படி பேசுகிறானேன்னு பார்த்துட்டு சிரிச்சிங்கன்னா அது நீங்கள் இருக்கப்போ கெட்ட பேச்சு பேசும். அடுத்து என்ன பண்ணும், இன்னொரு ஆள் இருக்கிறப்ப இந்த குழந்தை என்ன பண்ணும், பார்த்துட்டு அதே பேச்சை அப்படி பேசும். அப்போ என்ன ஆகும், அந்த கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும். எப்படி சொல்லுவாங்க, இன்னார் புள்ள இத்தினூண்டு தான் இருக்கான், இத்தினூண்டு இருக்கையில் இந்த மாதிரி கெட்ட பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவலம் யாருக்கு, உங்களுக்கு. அதனால் குழந்தைங்க இருக்கிறப்ப ரொம்ப மரியாதையாக பேசணும். அங்கே போங்கன்னு பேசணும். சரிங்களா? அவங்களுக்கு 1000 சண்டை வரட்டும், அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, பேசுங்க திட்டிக்கோங்க பிடிச்சிக்கோங்க, அவங்கள வேணான்னு சொல்லலை. அது குழந்தைங்க இல்லாதப்போ பேசுங்க திட்டுங்க. அதை விட்டுட்டு வாய்க்கோ சண்டைன்னு வந்துட்டாவே விட்டு கெட்ட வார்த்தையிலே பேசுனீங்கன்னா என்ன ஆகும், அந்த குழந்தை என்ன பண்ணும், அதே மாதிரியே பேசும். மெயினாக இதை கவனிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை மெயினாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வளர்கிற குழந்தை ஸ்டார்டிங்லே வளர்கிறப்பயே எப்படி பேசணுமோ அப்படி தான் பேச சொல்லி பழக்கி விடணும். சரிங்களா? யார்கிட்ட அப்பானா அப்பாக்கிட்ட எப்படி பேசணும், அம்மானா அம்மாக்கிட்ட எப்படி பேசணும்,
தாத்தானா தாத்தாக்கிட்ட எப்படி பேசணும், இல்லை மற்றவங்க வெளியில் இருக்கவங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நாம் பேசுகிறத பார்த்து தான் நம்ம குழந்தைங்க பழகுவாங்க. அப்போ நம்மளோட பழக்க வழக்கம் தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு வரும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு கெட்ட பேச்சு பேசுகிற குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இருக்கிறப்ப அந்த மாதிரி கெட்ட பேச்சு பேசுகிற குழந்தைங்க கூட சேர்றதை வந்துட்டு மெயினாக தவிர்க்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கவங்க பேச மாட்டீங்க, இப்போ மரியாதையாக பேசுவீங்க, மரியாதையாக எல்லா பழக்கமும் சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த குழந்தை அடுத்த குழந்தைங்க கூட போய் விளையாடுறப்ப என்ன பண்ணும், அந்த அந்த குழந்தைங்க பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே இதுங்களும் பேசும். உடனே நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம பிள்ளைக்கு கெட்ட பேச்சு, நம்ம வீட்லேயே கெட்ட பேச்சு பேசலையே, நம்ம பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அது என்ன பண்ணும், விளையாட போடுறப்ப அடுத்த குழந்தைங்க பேசுகிறத பார்த்துட்டு அந்த என்ன பண்ணும், கெட்ட பேச்சு பேசும். அதனால் குழந்தைங்கள வந்துட்டு நல்ல பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வரணும். நல்ல பழக்க வழக்கம் உள்ள குழந்தைங்களோட வந்துட்டு மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்லணும். சரிங்களா? நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, என் கண்ணுப்பட நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஹாயாக மரியாதையாக பேசிகிட்டு இருந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு என்ன பண்ணாங்க, கெட்ட பேச்சு பேசினாங்க. நான் கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தையே கேட்டேன், ஏப்பா இப்படி பேசுகிறீங்க, யார் உங்களுக்கு இந்த பேச்சு சொல்லி கொடுத்தா, யார் இப்படி பேசுனா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு நான் ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கு வந்துட்டு அந்த குழந்தை சொல்லுது, இல்லைங்க டீச்சர், அந்த பையன் பேர், ஒரு பையனோட பேரை சொல்லி அந்த பையன் பேசுனான், அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த குழந்தை. அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணேன், அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா மரியாதையாக பேசுனீங்கன்னா தான் உங்கள் குழந்தை வந்து மரியாதையாக பேசும். உங்கள் குழந்தை வந்து கெட்ட பேச்சு நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே வந்து பேசி இங்கே உள்ள குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அதே பேச்சை வந்து பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்க இருக்கப்போ எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கையில் பேசிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு குழந்தைங்க இருக்கிறப்ப பேசாதீங்க. நீங்கள் உங்கள் பேசுகிறத பார்த்துட்டு உங்கள் குழந்தை பேசும், உங்கள் குழந்தை பேசுகிறத பார்த்துட்டு இங்கே உள்ள குழந்தைங்க வந்துட்டு தப்பான வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்க வளர்கிறப்பயே நல்ல பழக்க வழக்கத்தோட மரியாதையாக பேசணும். பேச வந்து நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்மளை பார்த்துட்டு தான் நம்ம குழந்தைங்க வளரும். அப்போ எப்படி யார்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேச சொல்லி பழக்கி விடணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள வந்துட்டு நாம் தான் பேர் சொல்லி கூப்பிட்றோம்னா குழந்தை என்ன பண்ணோம், நாம் பேர் சொல்லி கூப்பிட்றோன்னா அந்த குழந்தையும் பேர் சொல்லியே கூப்பிடும். அப்போ என்ன பண்ணோம், இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும். இப்போ அவங்க கூப்பிட்றவங்க வந்து உங்கள் குழந்தை வந்து ஒருத்தவங்களை இப்போ கூப்பிடுதுன்னா அந்த குழந்தையோட மாமாவை வந்து பேர் சொல்லி கூப்பிடுது. பேர் சொல்லி கூப்பிட்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிட்டு வச்சு, பாப்பா இந்த மாதிரி பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது, மாமானா மாமான்னு சொல்லி அழகாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தை செய்கிற தப்பு வெளியில் இருக்கவங்கள சொல்ல மாட்டாங்க, உங்கள் பேர் தான் அடிபடும். இன்னார் உள்ள இந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் தான் அடிபடும். அந்த மாதிரி உங்கள் பேர் அடிபடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது வளர்கிற குழந்த அதாவது பேச ஆரம்பிக்கையிலேயே நல்ல பழக்க வழக்கங்களோட பேச வச்சு பழகணும். அதாவது எப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, வா போ, நீ இதை எடு அதை எடு, நீ என்ன இப்படி பண்ணுற, அப்படி நீ வா போ அது இதுன்னு பேசுவாங்க. தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துடுங்க. தவிர்த்துட்டு
குழந்தைங்க என்ன நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம பெத்த பிள்ளை அதனால் அப்படி அப்படியே நம்மளுக்கு உரிமை இருக்குது, அதனால் பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் பேசக்கூடாது. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரும். நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் வாங்க போங்கன்னு சொல்லுங்கள். இல்லையா இங்கே வாமா, இப்போ பேர் ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க, சொல்லி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி அழகாக மரியாதையை கூப்பிடுங்க. அதை விட்டு பேரை சொல்லிவிட்டு ஏய் இங்கே வா, இந்தா அதை எடு, இதை எடு, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ வா போ அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசி சொல்லி பழக்கி விடணும். ஏன்னா நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்க நல்ல பழக்க வழக்கத்துக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு நிறைய குழந்தைங்க எங்கள் மையத்துக்கு வர குழந்தைங்கள ஏகப்பட்ட குழந்தைங்க அந்த மாதிரி தான் பேசுனாங்க. நான் முதல்ல கூட்டு வச்சு அந்த பேரண்ட்ஸுங்களை தான் முதல்ல நான் அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணுவேன். அதில் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க மரியாதையை பேசுங்க. மரியாதையாக பேசுனீங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்க மரியாதையாக பேசுவாங்க. அது எப்படின்னா, நான் என்னோடய ஆசை எப்படின்னா, எங்கள் மையத்துக்கு வர்ற குழந்தைங்க நல்ல பழக்க வழக்கங்களோட தான் எங்கள் மையத்தை விட்டு வெளியில் போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால் நீங்கள் நல்லா மரியாதையாக அன்பாக பாசமாக பேசுனீங்கன்னா தான் அந்த குழந்தை அதே மாதிரி பேசும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட வார்ன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நான் சொன்னதை கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்க இருக்க வீட்டில் கெட்ட பேச்சு பேசுகிறவங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு கெட்ட பேச்செல்லாம் பேசாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கெட்ட செயல் பண்ணுறப்ப கூட குழந்தைங்க முழிச்சிருக்கா, தூங்குறாங்களா என்னான்னு பார்க்குறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. என்ன பண்ணோம், அடுத்தது என்ன பண்ணோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து குழந்தை என்ன பண்ணோம், அதையே அடுத்த டைமும் செய்யும். இதெல்லாம் நிறைய எங்கள் கண்ணுப்பட நிறைய பார்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்க இருக்க வீட்டில், வளர்கிற குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும். சரிங்களா? நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம மறுபடியும் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்னடா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தானே, இதை மெனக்கெட்டுக்கிட்டு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்காங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு யாரும் அப்படி தவறுதெல்லாம் நினைக்க வேணாம். ஒரு டைமுக்கு 3 டைம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அதாவது எப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய தலைமுறை நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் இதை ஒரு வீடியோ, அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைங்க, ஒரு குறிப்பிட்ட குழந்தைங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசுகிறப்ப எப்படின்னா, எங்கள் மையத்துக்கு வர குழந்தைங்க இந்த மாதிரி பேசுனா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பேர் இந்த மையத்துக்கு போச்சு, அங்கே இந்த மாதிரி தான் பேசுவாங்களாட்டுக்கு, அதனால தான் அந்த குழந்தை இப்படி பேசுது அப்படின்னு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் பேர் அடிபடும். இப்போ எங்கள் பேர் அடிபடாமல் இருக்கணும்னா நாங்கள் நல்ல பழக்க வழக்கத்தோட நல்லா மரியாதையாக பேசினா தான் அந்த குழந்தை மரியாதையாக பேசுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பிறந்த 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்க எப்படியும் கம்பல்சரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பிக்கிறப்ப குழந்தைங்கள ஸ்டேஜில் இருக்கிறப்பயே நம்ம வீட்டில் இருக்கவங்க மரியாதையாக பேசணும். மரியாதையாக பேசினா தான் நாம் மரியாதையாக பேசுகிறத பார்த்து நம்ம குழந்தைங்க நல்லா மரியாதையோடு வளருவாங்க. அதனால் என்னோடய வீடியோ, நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும். அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நான் சொன்ன கருத்தில் எதுவும் உங்களுக்கு டவுட் எது இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு திரும்ப ரீப்ளை கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன். திரும்பவும் அடுத்த குழந்தைகள் சம்மந்தமான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.